நமஸ்காரம். நான் வந்து இன்றைக்கி பெரண்டை துவையல் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன சாமான் இருக்குன்னு பெரண்டை, கருவேப்பிலை, இஞ்சி, புளி, அப்புறம் உளுத்தம்பருப்பு, எள், காஞ்ச மிளகாய், மிளகு, தேங்காய், உப்பு, வெல்லம், பெருங்காயம், எண்ணெய். வாழி போட்டிருக்கேன் வறுக்கிறதுக்கு. எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. காஞ்ச மிளகாய் போடுறேன் 4. உளுத்தம்பருப்பு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 10 மிளகு போடுறேன். இதை முதல்ல வறுத்துக்கிறேன். இப்போ சிகப்பாக இருக்குது. இப்போ பெருங்காயம் போடுறேன். எள்ளு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். பரட்டி போட்டுக்கிறேன். வாழையில் எண்ணெய் குத்தி வச்சுட்டுருக்கேன். அடுத்தது இஞ்சி போடுறேன். இஞ்சி 2 பரட்டிக்கலாம். பெரண்டை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். பக்கம் 4 பக்கம் காம்பு இருக்கும். அந்த காம்பெல்லாம் திருவிட்டு வச்சு வச்சுருக்கேன். நல்லா வதக்கலாம். நல்லா நாற்று வரைக்கும் இந்த மாதிரி நல்ல கலர் மாதிரி வதங்கிட்டு இந்த மாதிரி வதக்கணும். கருவேப்பிலைகள் போடுறேன். இது ஒரு 4 பருப்பு கட்டிக்கலாம். நல்லா வதங்கி கருவேப்பிலையும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். நிறைய வேணுங்கிறவா நீங்கள் போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஒரு பருத்து பருத்துக்கிறேன். சூட்டுக்கே வெள்ளம் தேங்காய். கேஸ் அணைச்சிட்டு கொஞ்சம் வெல்லம் போடலாம். அதில் எல்லாம் நல்லா சேர்த்து ஆறட்டும். புளியை நல்லா கெட்டிமாக கரைச்சி வச்சுட்டுருக்கேன். புளியை இதில் போட்டுடலாம். எல்லாம் ஒன்றா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸ் இல்லாமல் குறைக்குறான அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். வறுத்த சாமான்கள்லாம் போட்டு துவையல் அரைச்சிட்டு வச்சுருக்கேன். குறைக்குறான் இருக்குது. கெட்டிமாக அரைச்சி வச்சுன்னா 2-3 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். இது வந்து முட்டி வடிக்கலாம். ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கெல்லாம் கூட தரலாம். நெய் போட்டு சாதத்துலையோ எண்ணெய் போட்டு சாதமோ கலந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட தொட்டுக்கலாம். இது புளிச்ச மாவு தோசைக்கு. நீங்களும் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.